நான் உங்கள் சரவணன். இது எதுக்கு இந்த சந்திப்புனா, என்னுடைய முதல் மனைவி வந்து ஒரு 2-3 நாளாக யூடியூப்பில் வந்து போலீஸில் வந்து என்னை வந்து கொலை மிரட்டல் விடுக்கிறாரு, எனக்கு உயிர் பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி மௌலிவாக்கம் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நான் இவங்களோட வாழ ஆரம்பித்து 12 வருஷம் ஆகுது. எனக்கு வந்து ஒரு பையன் இருக்கான், இவன் பேர் தீரஜ் கிருத்திக். இவன் வந்து 4வது படிக்கிறான். இவனுக்கு 9 வயசாகுது. என்னடா 9 வருஷமாக இந்த 12 வருஷமாக எதுவுமே பேசாமல் இருந்துட்டு இப்போ வந்து புதுசாக ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. அதையும் இந்த ஊடகங்கள் வந்து எடுத்து போட்டு சரவணன் வந்து கொலை முயற்சி பண்ணுறாருன்னு நியூஸில் 2 நாளாக நியூஸில் ஹாட் நியூஸாக போயிட்டுருக்கு. அதெல்லாம் இல்லை, அப்படிலாம் நான் வந்து கொலை பண்ணிவிட்டு இவனை விட்டுட்டு நான் போய் ஜெயிலெலாம் கழித்திக்க முடியாது. அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் எனக்கு எதுவும் இல்லை. அவங்களுக்கெல்லாம் உயிருக்கெல்லாம் எந்த விதமான என்னால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறதுக்காக முதல்ல. அதுக்கப்புறம் வந்து 2வது, எனக்கு இப்படி ஒரு பையன் இருக்கான், எனக்கு இப்படி ஒரு பொண்ணு என் கூட இருக்கா. நான் ஒரு அமைதியான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறேன். என்கிட்டருந்து எப்படியாவது பணத்தை அபகரிக்கணுன்றதுக்காக அவங்க செய்கிற முயற்சிகளில் நான் கோர்ட்டில் கேஸ் போட்டுட்ருக்கேன். நான் வந்து இது கேட்டிருக்கேன், டைவர்ஸ் கேட்டிருக்கேன். அவங்க என் மேலே வந்து எதிர்த்து ஜீவனாம்சம் கேட்டிருக்காங்க. அது வந்து இப்போ கீழ்கோர்ட்டில் வந்து மாதம் 1 லட்ச ரூபா கொடுங்கன்னா நான் வந்து இல்லை, நான் அப்பீல் போகிறேன்னு சொல்லி திங்கக்கிழமை அப்பீல் போட்டிருக்கேன். அது இல்லாமல் என்னோடய மேலே வந்து 2 வீடு இருக்குது. எனக்கு நான் ஃப்ளாட்டில் 2 வீடு வச்சுருக்கேன். அந்த வீட்டுக்கு வந்து கீழே கார் பார்க்கிங் இருக்குது. அந்த கார் பார்க்கிங் வந்து ராமமூர்த்தின்ற ஒரு நபர் வந்து அதை அபகரிக்க முயற்சி பண்ணுறாரு. அந்த ராமமூர்த்தி தான் இவளுக்கு சொல்லிக் கொடுத்து, என்னுடைய இந்த முதல் மனைவிக்கு சொல்லிக் கொடுத்து, இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் அவர் தான் இந்த ட்விஸ்ட் வேலையே பண்ணதை. இப்போ வந்து அதுவும் கோர்ட்டில் போய் எனக்கு அந்த நண்பர் வந்து மணி வந்து லாயர், என்னோடய லாயரை ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. நான் வந்து 17ஆம் தேதி காலையில் அந்த கடையை வந்து கவர்மெண்ட்டே அடித்து உடச்சி எல்லாத்தையும் எடுத்து என் கையில் கொடுத்துட்டாங்க. ப்ராப்பர்ட்டி என் கையில் கொடுத்துட்டாங்க. அது வரைக்கும் ஊருக்கு போயிருந்த அந்த அம்மா வந்து திடீர்னு கிளம்பி வந்து மத்தியானம் 3 மணிக்கு வந்து என் உயிருக்கு ஆபத்து, என் கேமராவை எடுத்துட்டாங்கன்றாங்க. அதனால் வந்த பிரச்சனை தான் இப்போ நான் வந்து இங்கே வந்து நிற்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து என்னோடய லாயருக்கு இந்த நேரத்தில் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நான் அப்பீல் போயிருக்கேன். வேறு என்னடா சொல்ல விரும்புகிற? சொல்லு, நீ சொல்லு. இந்த லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் பிரிவில் இவங்க இந்த வீடியோ கொடுத்துருக்காங்க. என்னன்னா இந்த கார் பார்க்கிங் கேட்பதற்கே இவருக்கு வந்து உரிமை இல்லை, இவர் வந்து ரவுடிசம் பண்ணுறாருன்னு ஆல்ரெடி நீங்களே இந்த யூடியூப் சேனல் எல்லாமே வந்து இவங்க ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்ததை பார்த்துருப்பீங்க. அந்த பிரச்சனை இப்போ 4 வருஷமாக கழித்து நேற்று 14ஆம் தேதி முந்தா நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து இவருடைய நிலம்தான்னு சொல்லிட்டு அது வந்து அன்அப்ரூவ்டில் அவங்க வந்து போலி டாக்குமெண்ட் பண்ணி அவங்க பத்திரப்பதிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த கடை வந்து சாருடையது, கார் பார்க்கிங். அவங்க பண்ணது ஃபோர்ஜரின்னு சொல்லிட்டு நிரூபணமாகி இப்போ வந்து இடிக்கிற சமயத்தில் அவங்க அந்த ராமமூர்த்திங்கிறவர் சாருடைய அந்த ஃப்ரெண்டு, அவருடைய ஃப்ரெண்டாக இருந்து அவர் வந்து போலி டாக்குமெண்ட் பண்ணி அவங்க ஒய்ஃப் பேரில் அந்த கடையை வந்து டாக்குமெண்ட் பண்ணது. அந்த 4 வருஷமாக கேஸ் முடிஞ்சு இப்போ வந்து சார் பக்கம் வந்து தீர்ப்பான பிறகு திடீர்னு அவங்க 10 நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சார் வந்து கொலை மிரட்டல் விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வந்து எதுவும் பண்ண முடியல, அந்த எதிரிகள் எதுவும் பண்ண முடியல. அவங்க அவங்கள வந்து காப்பாற்றுறாங்க. அவங்களுக்கு கடை வேணும், இவங்களுக்கு வீடு வேணும். அதனால் 2 பேரும் என்ன பண்ணாங்க, சேர்ந்து சரவணன் சார் மீது எப்படி பழி போடலான்னு சொல்லிட்டு தான் இந்த கார் பார்க்கிங் பிரச்சனையே வேண்டாம், முடிஞ்சிருச்சு, அவர் பக்கம் சாதகம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இதை வந்து உயிருக்கு பாதுகாப்பாக உன் பேரில் கொண்டு வந்து அந்த கேமரா வைக்கிற மாதிரி பிரச்சனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு முந்தா நாள் நைட்லேருந்து அவங்க பார்த்தீங்கன்னா கேமரா எடுத்துட்டாங்க அப்படின்னு ஆரம்பித்து புதுசாக வந்து என்னை கொலை பண்ணுறாங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் நீங்கள் போட்டுட்டு தான் இருக்கீங்க. அது கிடையாது, உண்மை கிடையாது. அந்த கடையில் வந்து அந்த சி பிளாக், ஏபிசி 3 பிளாக் இருக்குது. சி பிளாக்ல இருந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் ஒரு கேமரா, சார் கார் நிப்பாட்டுற ஒரு இடத்துல கேமரா, எங்கள் வீட்டு என்ட்ரன்ஸில் ஒரு கேமரா, 3 கேமரா வச்சுருந்தாங்க. அந்த 3 கேமராவும் பார்த்தீங்கன்னா இப்போ தொட்டா ஆல்ரெடி அந்த அம்மா எல்லாத்துக்குமே கேஸ் போயிட்டே இருக்குது, சும்மா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு வேண்டாம் விட்டுரு, வச்சுக்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டுங்க. சார் எங்கே போகிறாங்க, எங்கே ஷூட்டிங் போகிறாங்க, எப்படி என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் இவங்க பார்க்கறது மட்டும் இல்லாமல் எங்களோட எனிமீஸ் அவங்களே எல்லாமே வாட்ச் பண்ணி பார்த்துட்டு தான் இருந்தாங்க. இத்தனையும் சகிச்சுக்கிட்டு நாங்கள் வந்து வாடகை வீட்டில் தான் இருந்தோம். அந்த அம்மாவுக்கு சொந்த வீடை வந்து கொடுத்துட்டு நீங்கள் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் வெளியே தனியாக வாடகை வீட்டில் தான் இருந்துகிட்டு இருந்தோம். இந்த பிரச்சனை காரணமாக தான் வந்து இப்போ ஒரு 4 வருஷமாக வந்து இருக்கிறோம் இந்த கடை பிரச்சனை. ஏன்னா இந்த அம்மா வீடு வேணுங்குது, அவர் கடை எடுத்துக்கிட்டாரு. சரி, நமக்கு சாருக்கு வேறு வீடு கிடையாது, சென்னையில் இந்த ஒரு வீடு மட்டும்தான் இருக்குது. சரி, இங்கே இருந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களை விட அவங்களுக்கு ஸ்பேஸ் அதிகமாக தான் இருக்குது. ஸ்பேஸ் கொடுத்து நல்லா வந்து 10 லட்சம் பணம் கொடுத்து நீங்கள் இருந்துக்கிறதுக்கு எல்லா வசதி செஞ்சு கொடுத்து சார் பேரை யூஸ் பண்ணி தான் எல்லாமே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. அப்படியே சரி ஓகே இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். நாங்கள் விட்டுட்டோம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து கொலை மிரட்டல் பண்ணுறாங்க, கேமரா எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த கேமரா நாங்கள் எடுக்கிறத சொல்லலை. அங்கே வந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இந்த எலக்ட்ரிக்கல் திங்ஸ் எல்லாமே கடை இடிக்க போகிறோம், டெமாலிஷ் ஆக போகுது, நீங்கள் எல்லாமே எடுத்துருங்க, ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால தான் நாங்கள் அடுத்த நாள் காலையில் அந்த கேமராவை கழட்டுறோம். அங்கே எங்கள் கேமராவும் இருந்துச்சு, கழட்டியாச்சு. கலட்டினோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து கேமரா வந்து எனக்கு வேணும், உயிர் பாதுகாப்பாக வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து போலியான புகார்கள் தந்துட்டு இருக்காங்க. அது உண்மை கிடையாது. அதை இப்போ இன்னொன்று என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு வீடியோ காமிக்கிறேருங்க. இந்த ஆடியோ வாய்ஸை கொஞ்சம் தயவு செய்யுங்க. பொது அரங்கத்துல சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நானும் சொல்ல போறேன். 2 பேரும் பாத்துக்கலாம். அமைதியா போறதா இருந்தா போக வேண்டியதான். இந்த மாதிரி பிரச்சனை பண்றதா இருந்தா பிரச்சனை பண்ணணும்னா பார்த்துக்கலாம். சரவணன் சித்தப்புன்னா எல்லாருக்குமே தெரியும், என்னை யாருக்குமே தெரியாது. நான் வந்து அவங்களுக்கு ஒரே காரணம் என்னன்னா இவங்க கிட்ட இருந்து அமௌண்ட் வாங்கணும். நிறைய வீடியோக்களோட லாஸ்ட் டைம் கூட சொல்லியிருப்பாங்க, சிங்கிள் செட்டில்மெண்ட் எனக்கு வேணும், பணம் வேணும்ன்ட்டு. ஆல்ரெடி பணம் கொடுத்துருக்குறோம், 10 லட்சம் கொடுத்துருக்குறோம். மீதி கொஞ்சம் டைம் கொடுங்க, அந்த வீடு விற்று ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி தரோங்கிறோம். ஆனால் இல்லை, எனக்கு இமீடியட்டாக பணம் வேணும். அப்படியே வீடு விற்கிறதுனாலும் அதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. மேற்கொண்டு எங்களுக்கு தான் அவங்க பிரச்சனை தந்துகிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் எதுவுமே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதில்ல. எல்லாத்துக்குமே நிறைய வீடியோ லாஸ்ட் டைம் கூட கேட்டை தள்ளிட்டு போனாங்க, அப்படி பண்ணாங்கன்னு அந்த வீடியோ கொடுத்தாங்க. அந்த அம்மா கிரில் கேட்டை பிடிச்சி இப்படி நின்றுக்கிட்டு என்னையே தான் நசுக்குனாங்க. நான் தான் வெளியில் பையனுக்கு லஞ்ச் கொடுக்க போகணும்னு சொல்லிட்டு வேகமாக நான் வந்துட்டேன். இது மாதிரி நிறைய மேலும் அவங்க வந்து குடிப்பழக்கம் அவங்க வந்து எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது அவங்களுக்கு நிறைய அதெல்லாம் சார் வந்து வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. நிறைய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண அவங்க ஃபோட்டோஸ் இங்கே பாருங்கள். இந்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹாஸ்பிட்டல் அவங்கள வந்து குழந்தைய வச்சுட்டு கூட நான் வந்து அட்மிட் பண்ணி அவங்கள வந்து பார்த்துக்கிட்டேன். ஒருத்தருக்கு அனுப்பிடுறேன். இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வச்சு காப்பாற்றி ஒவ்வொரு தரையும் ஹாஸ்பிட்டல் 3-4 ஹாஸ்பிட்டலில் வச்சு ஒரு ரூம் ரெண்ட் 2500 ரூபாய் கொடுத்து ஒவ்வொரு தரையும் அவங்கள நாங்கள் காப்பாற்றி விட்டோம். இன்றைக்கி வந்து அவங்கள கொலை பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டு எல்லாருமே என்ன நாங்கள் அப்படின்னா அறிவில்லாதவங்கள அவங்கள கொலை பண்ணி நாங்கள் வாழ போகிறதுக்கு மறுபடியும் மேற்கொண்டு கொடுக்குறதுக்கு கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லை அவங்ககிட்ட. அதனால எங்களை வந்து கொலை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆப்போசிட்லேயே வந்துட்டு நின்றுட்டு பார்க்குறது. நாங்கள் ஏதாவது கேட்க போனால் உடனே கேமரா எடுத்து வச்சு வீடியோ எடுத்து வச்சுட்டு போடுறது. மாங்காடு ஸ்டேஷனில் இது மாதிரி 1008 கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஒவ்வொருத்தரையும் சரி வேண்டான்ட்டு சார் வந்துட்டு ஒர்க் இருக்குது, நம்ம வந்து அந்த அம்மா ஒர்க் இல்லை, நைட்டு 10 மணி ஆனாலும் வெளியில் வந்துட்டு போயிட்டு பேக் மாட்டிட்டு வந்துட்டு ட்ரிங்க்ஸ் போட்டுட்டு வேணும்னே வெளியில் சேர் போட்டு உட்காந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து லாஸ்ட் டைம் அந்த கிரில் உடைச்ச விஷயம் கூட லாஸ்ட் டைம் யூடியூப்பில் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுங்க. சார் வந்துட்டு அந்த கேட் தட்டிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு வீடியோ நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு. அவங்க வந்து வெளியிலேயே செயின் போட்டு எல்லாம் கட்டிக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. சாரை பார்க்கறதுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் வருவாங்க. அதுக்காக இதை இங்கே வைக்காத, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு கேமரா வச்சு அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி, அடுத்தது அவ்வளோதான். இது மாதிரி நிறைய வந்து என்ன சொல்ல விரும்புற? மேற்கொண்டு சார் மேலே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தரதை நீங்களும் வந்து தெரியாம சார் கொலை பண்ண போறாரா, சரவணன் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அப்படின்னு போட வேண்டாம். அந்த மாதிரி கொலை பண்ற ஐடியாவில் நாங்கள் கிடையாது. அவங்கள வீடு கொடுத்து காசு கொடுத்து இன்னும் சரவணன் சார் பாதுகாப்புல தான் அவங்க வந்து இருந்துட்டு இருக்காங்க. என்னோட வீட்டில் தான் இருக்காங்க. நான் தான் அந்த வீட்டுக்கே லோன் கட்டிட்டு இருக்கேன். இன்னும் 36 லட்சம் லோன் இருக்கு. 2 வீடு என்னது தான் என் பேர்ல தான் இருக்கு. நான் அந்த வீட்டுக்கு லோன் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஆதாரம் இருந்தால் காமிக்க சொல்லுங்க. அந்த லோன் யார் இது வரைக்கும் கட்டுறாங்கன்ட்டு. சொல்ல புகாரை கொடுத்துருக்கு. அவங்க வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து எடுத்ததை திரும்ப வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஆக்சஸ் எல்லாமே 3வது பிளாக்ல இருக்குது. இவங்க வந்து மனைவின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய டிவிஆர் எல்லாமே இவங்க வீட்டில் இருக்கணும். பட் ஆனால் டிவிஆர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 3rd பிளாக்ல இருக்குது. அங்கேருந்து இன்னொரு ஆள் இவரோட தான் கண்காணிக்கிறாங்க. இது தேவையில்லாத ஒரு விஷயம் தான். புகார் கொடுத்துருக்கோம். இன்ஸ்பெக்டர் ஈவினிங் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அதை ரிமூவ் பண்ணுறேன், என்ன ஆக்ஷன் எடுக்க முடியும் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டெஃபமேஷன் ஃபைல் பண்ணுறதுக்கும் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வீக் அதை ஃபைல் பண்ணுற மாதிரி பிளான் இருக்குது. ஆல்ரெடி ஏற்கனவே 3 கேஸ் அவங்க போட்டிருக்காங்க. ஒரு MC 1 போட்டிருக்காங்க, DVC 1 போட்டிருக்காங்க, கிரிமினல் MP 1 போட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஆல்ரெடி பெண்டிங்கில் கோர்ட்டில் இருக்குது. சார் ஒரு டிவோர்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் மீதி போக வந்து அவங்க தேவையில்லாமல் வெளியில் வந்து திரும்ப அவரை பற்றி அவதூறாக பேசுறதுனால நீதிமன்றத்தில் வந்து பெண்டிங் இருக்கும்பொழுது இதெல்லாம் பண்ணுறேன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். அதனால் வந்து டெஃபமேஷன் ஃபைல் பண்ணது ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு மேலேயும் பேசக்கூடாதுன்றதையும் அதோட புகாராகவும் காவல் நிலையத்தை கொடுத்துருக்கோம். அது சம்மந்தமாக வந்து விசாரணை பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன புகாரில் வந்து இந்த அடிப்படையில் வருதுன்றதை பார்த்துட்டு முடிவெடுக்கலாம். நன்றி. அப்புறம் இன்னொன்று விஷயம் என்னன்னா, சார் வந்து அவங்களுக்கு வந்து 3வது கணவர். இதை வந்து நீங்க சொல்லிருங்க வெளியில. சொல்லு 3வது கணவர் அவங்களுக்கு எல்லாமே இந்த டாக்குமெண்ட்ஸ் சார் அது எங்க வச்சிருக்கீங்களா, அதுல எல்லாமே பார்த்துக்கோங்க. சரிங்களா? அவங்களுக்கு ஆல்ரெடி திருமணம் மேரிட் ஆயிடுச்சு. சார் வந்து 3வது கணவர். அதுவும் இல்லாமல் அவங்க வந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி ரொம்ப நிறைய ஹாஸ்பிட்டலில் காப்பாற்றி விட்டு நாங்கள் தான் அவங்களால நிறைய மன உளைச்சலுக்கு ஆளானோம். இது வரைக்கும் வெளியில் சொல்லாமல் இருந்த விஷயம் அதுதான்.
இப்போ வந்து என்னன்னா தேவைப்பட்டா நான் வீடியோஸும் தரேன், எல்லாம் தரேன். எல்லாத்துக்கும் ரொம்ப வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணி நிறைய ஹாஸ்பிட்டலில் சூசைட் அட்டன் பண்ணி அவங்களால வந்து நாங்கள் வந்து வெளியில் வந்து எதுவுமே சொல்லாமல் இருந்தோம். எது பண்ணாலும் நான் வெளியில் சொல்லிடுவேன். ஆஃப்டர் பிக் பாஸ் போனப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா சார் வந்து உள்ளே போய் சொல்லலைன்னா நான் இங்கே ஏதாவது பண்ணிக்குவேன். பிக் பாஸில் கூட சார் சொல்லிட்டு அழுதாங்க இல்லைங்களா? அப்போ அந்த டைமிங்க அவங்களால எந்திரிச்சே வர முடியல. நான் வந்து ரெடி பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு ஷோக்கு வந்துட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அது நீங்கள் உள்ளே போயிட்டு என்னை பற்றி தான் பெருமையாக சொல்லணும். ஆனால் அவங்க பார்த்தா அப்படி பேசுவாங்கன்னு தெரியாது. உள்ளுக்குள்ளே என்னென்ன கிரிமினல் வேலை பண்ண முடியுமோ. லாஸ்ட் டைம் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, உள்ள 10 பேர் ரவுடியாளுங்க வந்து உட்காந்துருக்காங்க. சார் முன்னாடியே வீட்டு முன்னாடி வந்து 10 பேர் உட்காந்துட்டு தண்ணி அடிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் இப்போ உள்ள இன்ஸ்பெக்டர் சார்கிட்ட சொல்லியிருக்கோம். நீங்கள் வந்து வீடியோ பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அவங்களுக்கு வந்து என்னென்னா சார்கிட்ட இருந்து மணி வேணும், சிங்கிள் செட்டில்மெண்ட் வேணும், டெய்லி செலவுக்கு பேமெண்ட் வேணும். இந்த 10 வருஷமாக சாரை பிரிஞ்சதுலேருந்து அவங்க இது வரைக்கும் வேலைக்கு போனது கிடையாது. நாங்கள் வந்து எதுவுமே சாப்பாட்டுக்கு இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க. டெய்லியும் 10 லாயர்ஸ் வராங்க, டெய்லி வெளியில் போகிறாங்க, டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செலவும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் வேலைக்கு போகல, சொந்த வீட்டில் இருந்துக்கிட்டு அவங்க நல்ல வசதியாக நல்லா தான் இருக்கிறாங்க. எங்களுக்கு தான் நாங்கள் தான் வந்து அவங்களால டார்ச்சர் விஷயத்த சொல்லிடுவாங்க. இது குழந்தையா இருக்கும்போது இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இதில் தெளிவாக பாருங்களேன். அவங்க எல்லாமே வந்து முறையாக வந்து இருந்து 4 பேர் ஒன்றா தான் நல்லா வாழ்ந்துருக்காங்க. ஏன்னா குழந்தைலன்னு சொல்லும்போது அவங்க தான் வந்து கட்டாயப்படுத்தியே வந்து பண்ண சொல்கிற குழந்தை வேணும், கண்டிப்பாக நமக்கு வேணும், நீ குழந்தை பெற்றுக்கோன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சது அவங்க தான். கல்யாணம் பண்ணி வச்சது அவங்க தான். அதே மாதிரி அந்த குழந்தைய எடுத்து அவங்களும் நல்ல விதமாகவும் இருக்காங்க. பட் இப்போ வந்து தெரியல என்னை வந்து பண்ண போகிற இது பண்ணுறாரு அப்படின்னு. இதை பாருங்கள், குழந்தை பிறந்தவொடனே அவங்க தான் எல்லாமே வைக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த அளவுக்கு இருக்கும்போது ஒருவருக்கும் ரெண்டாவது வெளியில் போகும்போது ஃபேமிலியோடவும் எல்லாரும் வெளியில் போகிறாங்க. இவ்வளோ ஃபோட்டோஸ் இவ்வளோ தூரம் எல்லாமே கிளியராக இருக்கும்போது நிறைய மூன்றாவது மனுஷர்கள் தேவையில்லாமல் வந்து உள்ள நுழையிறதுனால இந்த பிரச்சனைகள் வந்து பெருசாக இருக்குது. இதுதான் இதோட முழுக்க எல்லாத்தையும் கோர்ட்லையும் சப்மிட் பண்ணியிருக்கோம். அதான் இந்த ராமமூர்த்தின்னு என்னுடைய கடையை அபகரிக்க நினைச்சார்ல, அதில் தான் ஜெயிச்சுட்டு வந்துட்டேன். 17ஆம் தேதி தான் கடை என் பக்கம் வந்துடுச்சு திருப்பாயி. அதுக்கு தான் இந்த அவங்க வந்து நேற்று முந்தானத்து வந்து என் மேலே உயிருக்கு ஆபத்து, என்னை கொல்றாரு அடிக்கிறாருன்னு சொல்லி கேஸ் கொடுத்ததே அதுக்கு தான். அது இல்லைன்னு மறுக்கிறதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட தகவல் சொன்னேன். சில உண்மைகளை சொல்கிறதுக்காகவும் வந்துட்டேன். இனிமேல் தவறான செய்திகள் அவங்க சொல்கிற செய்திகள் எல்லாம் உண்மை கிடையாது, நிறைய தவறான செய்திகளாக சொல்கிறாங்க. அதனால் அதை போட்டு பெருசு பண்ண வேண்டாம். தயவுசெய்து இதோட என்னை விட்டுட்டு என்னை அமிக்கபுளாக அழகான ஒரு வாழ்க்கை வாழணும். இவனுக்காக தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்க, அவ்வளோதான்.